அஷ்டகர்மா. அதில் வந்து எல்லா மாந்திரிகமும் இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்த சக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சூனியம் வைக்கணும் அப்படின்னா ஒரு மாட்டோட தலையை வெட்டி அதோட ரத்தத்தை ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அது மூலியமாக வர சக்தி தான் பேய். அது சூனியம் வச்சு ஒரு தலைமுறையே 7 தலைமுறையை அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது. கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது. என்ன கதைன்னா, அப்போ அந்த சிவகுமார்ன்ற ஒரு கேரக்டர் என்ன சொல்கிறாரு, அதுமாரி அவங்கள பார்க்கணும், பார்த்தா தான் நான் எது வேணாலும் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஸோ அந்த கேரக்டரையும் கூப்பிட்டு வராங்க அந்த லேடியும். அவர் பேசிட்டு சொல்ல ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு மண்டை ஓடு இருக்குமான்னு பாருங்கள், எருமை மாட்டோட தலை இல்லை வேறு ஏதோ அனிமலோட தலை இருக்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த சீன் காட்டுறாங்க, அந்த மண்டை ஓடு. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க யாரோ சூனி வச்சுருக்காங்க சொல்லிட்டு. அதை யார் வச்சாங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தான் ஃபைனல் ஸ்டேஜ் இது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வயசானவர் வீல் சேரில் இருப்பார். எப்படின்னா பொண்ணோட அம்மா, அம்மாவோட அப்பா, அதாவது வந்து பொண்ணுக்கு தாத்தா, சரிங்களா? அவர்கிட்ட வந்து கையால் விளாடாம நம்ம ஹீரோ